ஒருத்தர்கிட்ட பணம் 1000 கோடி இருக்குது. அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கார். டாக்டர்லாம் செக் பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. 3 நாள் கழித்த பிறகு இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, எவ்வளோ கோடி வேணால் நாங்கள் பணம் தரோம், இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உயிரை காப்பாற்ற முடியாதுங்கிறாரு. பணம் அங்கே வேலை செய்யலை. பணத்தை விட உயிர் அங்கே முக்கியமாகிடுது. உயிர் தான் நம்ம முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது 10 மாடி கட்டடம் அங்கே திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. அந்த ரூமில் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஃபயர் சர்வீஸ்லேருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அவரோட ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஃபயர் சர்வீஸில் இருங்க அவரை காப்பாற்றுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே எரிஞ்சதுனால ஒரு கண்ணாடி கிளாஸை அங்கே ஃபயர் சர்வீஸுக்கு உடைச்சி அவர் வெளியே குதிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் குதிக்க மாட்டேங்கிறாரு. என்னோட உயிரை விட என்னோட மானம்தான் பெருசு அப்படின்னு அவர் அங்கேயே இருக்கார். அப்போ இந்த இடத்துல இந்த உயிரை விட மானம்தான் பெருசுன்னு அந்த இடத்துல அது காட்டு. மானம்தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒரு ரோட்டு ஓரத்தில் படுத்திருக்காரு. அங்கே பகல் நேரம். அப்போ அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவருக்கு இந்த படுத்திருக்கிறவருக்கு போட்டு விடுறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த மானத்தை விட அங்கே கருணை தான் அங்கே உயர்வாக நிற்குது. இந்த கருணை தான் தர்மம் சொல்கிறாங்க. அந்த தர்மம் தலை காக்கும். என்னோட மானம் போனாலும் பரவாயில்ல, நான் கருணையோட இருப்பேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல காட்டுறாரு. அந்த கருணையே தர்மத்துக்கு ஒரு நிலைநாட்டுது. பணத்தை விட உயர்வானது உயிர், உயிரை விட உயர்வானது மானம்ங்கிறோம். அந்த மானத்தை விட உயர்வானது கருணை, தர்மம் சொல்கிறோம்.